நான் ரொட்டிக்கெலாம் நல்ல ஒரு சைடிஷ் கடாய் பன்னீர். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஹோல் கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாம் சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூலானதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கும். கூடவே கியூபாக கட் பண்ண பன்னீர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா பக்கம் லைட்டாக டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக கேப்சிகம், வெங்காயம் இதுவும் சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட ஜீரகம் சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுதி சேர்த்து நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளியை மிக்ஸில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து வதக்கிட்டு இப்போ அரைக்கப் அளவு தண்ணி, உப்பு சேர்த்து கொதிக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், பன்னீர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம அரைச்ச மசாலா, கஸ்தூரி மேத்தி சேர்த்து கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா நல்ல ஒரு கடாய் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.